ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஹாலிவுட் படமான ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பசங்களுக்கு நெருப்பை கக்கிட்டு வானத்தில் பறக்கிற இந்த டிராகன்கள் மேலே ஒரு ஃபேசினேஷன், அதை அடக்கி ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிற மாதிரியான கதை மேலே அவங்களுக்கு இருக்கிற பாசத்தை மனசில் வச்சு நிறைய அனிமேஷன் படங்கள் வந்துடுச்சு. இது முதல் தடவையாக லைவ் ஆக்ஷனாக உருவாகியிருக்கு. இதோட கதையில் பர்க் தீவில் வசிக்கிற வைக்கிங் மக்களுக்கு டிராகன்களால் ஓயாத தொல்லை. இந்த டிராகன்களை கொள்றதே மரபாக வச்சிருக்கிற வழியில் தன் மகன் ஹிக்கப் வரமாட்டானேன்னு அவங்களோட தலைவன் ஸ்டார்க்குக்கு வருத்தம். நம்ம ஹீரோ ஹிக்கப் உண்மையாகவே வைக்கிங்காக விரும்பினாலும் கேட்ஜெட்ஸை கண்டுபிடிக்கிற சாமர்த்தியம் இருக்கிற அளவுக்கு சண்டை போடுறதுல இல்லை. ஆனால் தான் கண்டுபிடிச்சதை வச்சு எல்லாரும் பயப்படுற நைட் ஃபியூரி டிராகனை பிடிச்சிடறான். ஆனால் அதை கொல்லாமல் ரகசியமாக ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டு அங்கே இருக்கிற நிலப்பாட்டியை ஆட்டம் காண வைக்கிறான். இது வரைக்கும் டிராகன்களால் அழிவிய பார்த்தவங்களுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் புரியுமா, அந்த டிராகனும் பிறவி குணத்தை மாற்றிக்குமா, இதனால வேற என்ன ஆபத்து வரப்போகுதுன்னு தெரிய வரதான் இந்த படத்தோட மீதி கதையே. வைக்கிங் மக்களுக்கும் டிராகன்களுக்கும் நடக்கிற சண்டையோட படம் பிரம்மாண்டமாக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக எங்கேயும் போர் அடிக்காமல் சுவாரஸ்யமாக போகுது. 2010ல் நாம அனிமேஷன்ல ரசித்த கேரக்டருங்க எல்லாம் லைவ் ஆக்ஷனாக பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. அதுவும் ஒரிஜினல் இருந்து அப்படியே சீன் பை சீன் காப்பி எடுத்திருக்காங்க. மனுஷ கேரக்டர்லையும் நெருப்பு கக்கிற டிராகன்லையும் ரியலா இருக்கிற மாதிரி கலந்துருக்காங்க. அந்த டூத்லெஸ் டிராகன் பெரிய பிரகாசமான பச்சை நிற கண்களோட லேசா மனுஷன் மாதிரி பல்லளிக்கும் போது நல்லா தான் இருக்கு. நம்ம ஹீரோ அந்த டிராகனோட பறக்கிற அந்த சீக்வன்ஸ் என்னமோ ஃபைட்டர் ஜெட்ல போற மாதிரியான அனுபவத்தை கொடுத்து தலை சுத்த வைக்குது. செம கிரியேட்டிவிட்டி. அந்த படுபயங்கரமா மலை மாதிரி இருக்கிற டிராகனோட நடக்கிற கிளைமேக்ஸ் சண்டை நிச்சயமா நம்மள சீட் எட்ஜுக்கு தள்ளிடும். சரி, இது ரொம்ப சின்சியரான காப்பியா இருந்தாலும் கதை சில இடங்கள்ல அசல் போல இல்ல. எமோஷனை பில்டப் பண்ணணும்னு காமெடி ஓட்டுட்டாங்க. இருந்தாலும் இந்த சலிக்காத கதையும் அற்புதமான விஷுவல்ஸும் ரோலர் கோஸ்டர் ஆக்ஷனும் ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படமா இந்த படம் அமைஞ்சு போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.